அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரபல ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன் இயக்கியிருக்கிறாரு. விஜய் ஆண்டனியுடன் இணைந்து சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ், சரண்யா பொன்வண்ணன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அமைச்சர் ஏஎல் அழகப்பனின் மகனை சலீம் என்கின்ற விஜய் ஆண்டனி கொலை செய்கின்றார். விஜய் ஆண்டனியை பழிவாங்க விஜய் ஆண்டனியும் அவரது மனைவி தியாவும் செல்லும் காரின் மீது தாக்குதல் நடத்துகிறார் அமைச்சர். இதில் விஜய் ஆண்டனியின் மனைவி தியா இறக்க விஜய் ஆண்டனியின் மொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாறுகின்றது. இந்த சம்பவம் ஒரு மழை நாளில் நடப்பதால் மழை பிடிக்காத மனிதனாகி விடுகின்றார் விஜய் ஆண்டனி. இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரிடமிருந்து விஜய் ஆண்டனியை காப்பாற்ற விஜய் ஆண்டனியை இறந்ததாக பொய் சொல்லி அவரை அந்தமானில் உள்ள ஒரு தீவு நகரில் விட்டு செல்கின்றார் விஜய் ஆண்டனியின் நண்பரான சரத்குமார். அந்தமானில் அடையாளமற்று வாழப்பழகும் விஜய் ஆண்டனிக்கு பிருத்வியூ, அம்பார், மேகா ஆகாஷ் என்ற 2 நண்பர்கள் கிடைக்கிறார்கள். இந்நிலையில் இந்த இருவருக்கும் அந்த நகர கந்துவட்டி தாதாவான டாலி தனஞ்சயனாலும் காவல்துறை அதிகாரியான முரளி சர்மாவாலும் பிரச்சனை வர அதை சரி செய்ய களமிறங்குகின்றார் விஜய் ஆண்டனி. இதனால் அடையாளத்தை மறைத்து வாழும் விஜய் ஆண்டனிக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றன, அவற்றை எப்படி சமாளித்தார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. பெரிய அழுத்தமான கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கும் விஜய் ஆண்டனி சிறப்பாக நடித்ததோடு ஆக்ஷன் காட்சிகளிலும் அசத்தி இருக்கின்றார். தன் நக்கலான நடிப்பால் சிரிக்கவும் சில இடங்களில் மிரட்டவும் செய்கின்றார் முரளி சர்மா. பிருத்வி, அம்பார், மேகா ஆகாஷ் நன்றாக நடித்துள்ளார்கள். டாலி தனஞ்சயன் வில்லனாக கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கின்றார். சரத்குமார், சத்யராஜ், ஏஎல் அழகப்பன், இயக்குனர் ரமணா, சரண்யா பொன்வண்ணன் என இதில் நடித்த அனைவருமே அவரவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார்கள். அச்சு ராஜாமணி மற்றும் விஜய் ஆண்டனியின் இசையில் பாடல்கள் பரவாயில்லை ரகம். விஜய் மில்லனின் ஒலிப்பதிவு சுவாரஸ்யம் கூட்டுகின்றது. சுப்ரீம் சிவா, மகேஷ் மேத்யூ, கெவின் குமார் ஆகியோரின் ஆக்ஷன் காட்சிகள் அருமை. அடையாளத்தை மறைத்து புதிய ஊரில் வாழும் கதாநாயகன், அங்கே கிடைக்கும் புதிய உறவுகள், அவர்களுக்குள் வரும் பிரச்சனை, அதற்காக களமிறங்கும் கதாநாயகன், படையெடுத்து வரும் பழைய பகை என பழகிய மையக்கதையை அந்தமான் பின்னணியுடன் புதுமையான ஆக்ஷன் மேக்கிங்குடன் எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக கொடுத்துள்ள இயக்குனர் விஜய் மில்டனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.